அறிவு என்றும் வள்ளுவரின் வாக்கியம் திணங்கவே ஆதியாய் அனாதியாய் அருமறை பொருளாய் ஜோதியாய் சுடராய் சூழ்மணி விளக்காய் எள்ளுக்குள் எண்ணெய் போலும் பாலுக்குள் வெண்ணெய் போலும் எங்கும் எழுதக்கூடிய வைகுண்ட வாசல் ஸ்ரீமன் நாராயணன் என்று உரைப்பார்கள். சுரர் 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் கென்னுடர் கெம்புடர் செத்தி வித்யாதர அஷ்டத்திற்கு பாலராக விளங்கக்கூடியவன் பொன்னுலக வேந்தன் தேவகோமான் அமரவேந்திரன் என்று இந்த தேவ நாட்டிலே சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். இந்த தேவ நாட்டிலே ரம்பை மேனகை ஊர்வசி திலோத்தமை என்று சொல்லக்கூடிய 4 நாட்டியமர்கள் நாட்டியம் ஆட இந்த இந்திர பதவி அடைய வேண்டும் என்பதற்காகவே 100 அசுவதியாவின் செய்தி இந்த இந்திர பதவி அடைந்தேன். என் கரத்தில் இருக்கக்கூடிய வச்சராஜன் எப்படி வந்தது அதோ பார்த்தாயா. பேத்ராபுரி என்று சொல்லக்கூடிய நாடு அந்த நாட்டை ஆண்டு வரக்கூடியவன் பேத்தியாசூரன் என்று சொல்லக்கூடிய அரசனை கொன்று குவித்து அவன் நடுகு முதுகெலுமையே என் கரத்தில் வச்சராஜமாக பெற்றுக் கொண்டேன். இருந்தாலும் அருகாமல் காவலனை சந்தித்து பார்க்க வேண்டும். மனைவி இந்திராணி என்று சொல்லக்கூடிய குலமசையும் சந்தித்து பார்க்க வேண்டும். பார்க்கலாம். உள்ளத்திலே நீ இருக்கேன் உன்னை நம்பி நான் இருக்கேன் வெள்ளிமலை நான் மகனே மேலையாம் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா போதுமே இன்பம் வந்து என்ன சேர்ந்து கொள்ள தேடுமே. பல்ல நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்தேன் பல்லலே நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்ன சேர்ந்து கொள்ள தேடுமே. உள்ளத்திலே நீ இருக்கேன் உன்னை நம்பி நான் இருக்கேன் வெளிமலையான் மகனே மேலையாம் என் வாழ்வு வளம் காண
நம்பி நான் இருக்கேன் வெள்ளிமலையான் மகனே மேலையாயின் மறுபலம் காணேன் கடைக்கண் பாரையா கடைக்கண் இல்லையா இந்த தேவநாட்டிலே